இவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே வந்தாங்க ஞாபகம் வரும். எப்படியாப்பட்ட படங்கள்னா கூட எப்படியாப்பட்ட கேரக்டர்னா கூட நான் அந்த இடத்துல கிங்குடா அப்படின்னு சொல்ல வச்ச இர்ஃபான் கானோட 3 அண்டர்ரேட்டடான ஃபீல் குட் மூவிஸ் தான் நீங்க பார்க்க போறோம். பார்க்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படம் கரீப் கரீப் சிங்கிள். இந்த படத்துல ஹீரோயினுக்கு 35 வயசு. அவங்க ஒரு விடோ. என்னன்னா ஒரு மாதிரி லோன்லினஸ்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எதுக்கேத்தாலும் ஆன்சைட்டி ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருந்துட்டு இருக்கும் அவங்க வாழ்க்கை. ஒரு நாள் அவங்க டேட்டிங் ஆப்ல அவங்களோட ஃபேஸை போடுறாங்க. யார் மேட்ச் வரும்னு பார்த்தா இர்ஃபான் கான் வராரு. அங்கேருந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து போதா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் படம். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. 2வது படம் பீகோ. இந்த படத்துல தீபிகா படுகோன் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா இருப்பாங்க. அவங்களோட அப்பா தான் அமிதாப் பச்சன். அவருக்கு என்னன்னா கான்ஸ்டிபேஷன், அதுல ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாரு. எதுக்கேத்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவரை கொல்கட்டாக்கு இட்டுன்னு போனோம்ன்ற ஒரு சூழ்நிலை வருது. அங்க டிரைவரோட மேனேஜரா இர்ஃபான் கான் வராரு. அங்கேருந்து அவங்க 3 பேரோட பயணம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படம். இதுவும் அமேசான் பிரைம்லயே இருக்கு. 3வது படம் பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ். இதுல இர்ஃபான் கான் ஒரு வயசான அக்கௌண்டண்டா இருப்பாரு. எப்பயுமே வர லஞ்ச் அன்னைக்குன்னு மாறுதலா ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அங்க எடுத்துட்டு போய் பாராட்டவும் செய்யறாரு. அங்க பார்த்தா இவங்க தரல, வேற யாரோ தராங்க அவரு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து லெட்டர் எழுதுறாரு. அந்த சைட்ல இருந்து ஒரு லெட்டர் வர, இந்த சைட்ல இருந்து ஒரு லெட்டர் வர, அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எப்படி காதலா மாறிச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதுதான் இந்த படமே. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. இந்த 3 படங்களும் ஸ்டோரி எப்படி போகும்னா அவ்வளவு பொறுமையாவும் அமைதியாகவும் நீ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கே பிடிக்கும். அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க படத்தை. இர்ஃபான் கான் சாரோட செலெக்ஷன் மூவிஸ்லாம் எப்படி இருக்கும்னா அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துருப்பாப்புல. இவர் பாலிவுட்ல மட்டும் கலகி இருக்க மாட்டாரு, ஹாலிவுட்லயும் போயிட்டு கலகி இருப்பாரு. ஸ்லம்டாக் மில்லியனரு, ஜுராசிக் வேர்ல்டு, அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேனு, அது மாதிரிலாம் கலக்கிட்டு இப்போ படங்கள்லாம் வரல அப்படின்னும் போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி வி மிஸ் யூ சார். நீங்க ஒரு டிப்ரெஷன் மோட்ல இருக்கீங்க, வாழ்க்கை எப்படியே போயிடுமாடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவரோட படங்கள்லாம் பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.